வாங்க 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 ஐயா. கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்களாமே? கலெக்டருக்கு வலது கை, இடது கை, முன் கை, பின் கை, கொடுக்கறது, வாங்குறது, வைக்கிறது எல்லாமே நீங்க தானே? தப்பா நினைச்சுக்காதீங்க, பசங்க கொஞ்சம் தமாசு. மாப்பிள்ள நேர்ல நல்லா இருக்காரு, போட்டோல தான் சொல்லல. போட்டோ எடுத்துவேன், சரியா எடுக்கல. இதனாலதான் நான் போட்டோவே எடுத்துக்கல. ஏன்னா என் அழகை கெடுத்துருவானுங்க. ஒரு மூஞ்சி இத பல பேர் வந்து அழகு கெடுக்கணுமா? இந்த மூஞ்சி எவனா போட்டோ பிடிப்பாடா? இது நேர்லயும் இப்படித்தான் இருக்கும், போட்டோலயும் இப்படித்தான் இருக்கும். மாப்பிள்ள கலக்கடிச்சு விடாதடா. வீட்ட சில பேர் போட்டோல அழகா இருப்பான், நேர்ல அசிங்கமா இருப்பான். ஆனா இந்த முகம் இருக்கே, நேர்லயும் அழகா இருக்கும், போட்டோலயும் அழகா இருக்கும். இந்த முகத்தை நேர்ல பார்த்துட்டு பல பெண்கள் பின்னாடி வர்றாங்கன்னா பாரு. ஓம் பின்னாடி உண்மையை சொன்னா உலகத்துல எவனுமே நம்ப மாட்டேங்கிறான். உன் பின்னாடி வர்றாங்களா? சந்தடி சாக்குல ஏதாவது சொல்லணும்னு நினைச்ச அப்புறம் நானும் உனக்கு கத்தி எடுத்து சொல்லிடுறேன். இத வரேன். மாப்பிள்ளைய பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு. கையில வாமா. முதல்ல மாப்பிள்ளை கொடுமா. நீ சாப்பிடு. கையில இப்ப கிளவுற என்னல நீ அழுதுகிட்டு? தங்கச்சி உன்னை விட்டு பிரிய போறலனா என்ன கருத்தியா நீ? உன்னை புடிச்சு போச்சுல்ல, மத்த விஷயத்த பேசுங்க. தம்பி, இவன் எனக்கு ஒத்தே ஒரு பையன். என் சம்பாத்தியமே இவனை படிக்க வச்சு வேலை வாங்கினதுதான். உங்க தங்கச்சி தானே போட போறீங்க, சந்தோஷமா போடுங்க. தம்பி, எங்களுக்குன்னு ஒண்ணு வேணாம்ப்பா. உங்க தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் செய்ய போறீங்க. மத்தபடி உங்க தங்கச்சி ஒரு 4 இடம் போயிட்டு வரதுக்கு ஒரு ஸ்கூட்டரு. அப்ப மாப்பிள்ள நடந்தே போவார் போல் இருக்கு. என் பையன் வெளியே வேலைக்கு போயிட்டான்னா வீட்டுல உன் தங்கச்சி சும்மா தானே இருப்பா. அவ படம் பார்க்க அவர் கலர் டிவி போட்டு. அப்ப அவன் குடும்பத்துல யாருக்குமே கண்ணே தெரியாது போல் இருக்கு. அதோட துணிமணி, நகை நட்டு உங்க தங்கச்சி வச்சுக்கணும்ல, அதுக்கு ஒரு பீரோ. அந்த பிள்ளை நிம்மதியா படுத்து எந்திரிக்க ஒரு கட்டிலு, ஒரு மெத்தை. மத்தபடி பண்ட பாத்திரம். ஓஹோ, இம்பிட்டுதையும் கேட்டா அந்த பிள்ளை எங்கடா நிம்மதியா படுத்திருக்கும் பாவிகளா? மீனு கீனு எப்பாவது கொடுத்து விட்டீங்கன்னா உங்க தங்கச்சி பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐஸ் பொட்டி. உங்க தங்கச்சி வசதியா இருக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணணுமோ அது செய்யுங்க. மத்தபடி எங்களுக்கு காசு பண்ணலாம் வேணாம்ப்பா. மேற்படி இந்த கல்யாண செலவு இருக்குல்ல, அது மட்டும் நீ பாத்துக்க. அடடடடடா, என்ன தாராள மனசு. ஒண்ணே விட்டாங்களே, ஒரு பெரிய கோணிப்பையா வாங்கி கொடுத்தோம்னா குடும்பத்தோட எல்லாரும் உள்ள தூக்கி போட்டு கட்டி கடல்ல தூக்கி போட்டலாம்ல. அப்புறமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நான் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் பொண்ணு பிள்ளையே கிடையாதா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டியா? இல்ல என்ன யோசிக்கிற? கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும், அழுவ கூடாது தாயி. டேய் டேய், என்னல பீட்டர்? நீ ஒன்னும் சொல்ல வேணாம், எனக்கு தெரியும்ல. நீ சரின்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன். இல்ல கருத்தியா, நான் சொல்றது கேள்ல. நீ நினைச்ச மாதிரி படிச்ச டவுனோட வச்சிருக்கான், லான்ச் வாங்க வச்சிருந்த பணத்தை நான் கொடுக்குறேன். கவலைப்படாதல, நான் இருக்கேன். வேணால, நீ வீட்டை அடமான வச்சு லாஞ்சு வாங்குறதுக்காக காசு சேர்த்து வச்சிருக்கேன். அதை போய் தங்கச்சி கலர் இந்த சம்பந்தம் வேணாம். சும்மா இல்ல, நீ நினைச்ச மாதிரி கதை நடக்கும். வா. ஏய் வேணாம் சொல்ற. தம்பி, எங்களுக்குன்னு ஒண்ணு வேணாம்ப்பா. உங்க தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் செய்ய போறீங்க. மத்தபடி உங்க தங்கச்சி ஒரு 4 இடம் போயிட்டு வரதுக்கு ஒரு ஸ்கூட்டரு. என் பையன் வெளியே வேலைக்கு போயிட்டான்னா வீட்டுல உன் தங்கச்சி சும்மா தானே இருப்பா. அவ படம் பார்க்க அவர் கலர் டிவி போட்டு. துணிமணி, நகை நட்டு உங்க தங்கச்சி வச்சுக்கணும்ல, அதுக்கு ஒரு பீரோ. வாயா. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ள பார்த்தாச்சு, அப்புறம் உம்முன்னு இருக்க. மாப்பிள்ளை சரிதான், என் சக்திக்கும் தகுதிக்கும் மீறின இடத்துல பார்த்துட்டோன்னு யோசனையா இருக்கு. ஏய்யா, கல்யாணத்துக்கு காசு பணம் பத்தலையா? நான் வேணா என்கிட்ட இருக்கிறத தட்டுமா?
என் முடைக்கும் காசு பணம் எல்லாம் பத்தாது. அப்போ என்னதான் பண்ண போற? அதான் தெரியல புள்ள. பேசாம இந்த இடத்த வேணான்னு சொல்லிட்டு நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி வேற இடம் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். யோயோ, அப்படி எதுவும் செஞ்சிடாதயா. தட்டா மாத்திக்கிட்டு தேதியும் குறிச்சிட்டு இப்ப வேண்டான்னு சொன்னா தப்பா போயிடும்யா. ஓ நல்ல மனசுக்கும் கயல குணத்துக்கும் கடல் தாய் ஏதாவது வழிகாட்டுவாயா? மனசுக்குள்ள இம்புட்டு ஆசையை போட்டு அமுக்கி வச்சிருந்திருக்கேடி. ஒருத்த மேல ஆசைப்படுறது தப்பில்லடி. ஆனா அத கால நேரம் பார்த்து சொல்லி போட வேண்டாமா? காலம் கடந்து போன காதல் கடல்ல போட்ட கல்லு மாதிரி கரைஞ்சும் போகாது, கரையும் சேராது. நேத்துதான் தெரிஞ்சது மனசுல நான் இல்ல, கடல்ல விழுந்து செத்து போயிடுவேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சாகறதுக்கு? இங்க பாரு, இப்போ ஒன்னும் கெட்டு போகல கையில. உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லிட்டல, கவலை விடு. நான் உன்கிட்ட எப்படியாவது இதை பத்தி பேசி உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். நீ தைரியமா இரு. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைந்து புயலாக மாறியுள்ளதால் புயல் சின்னம் 2 ஏற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் இடியுடன் கூடிய மழையும் பெய்யக்கூடும். இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அடுத்த புயல் பற்றிய வானிலை அறிக்கை உப்ளி உப்ளி தானே கையில. ஆமா, இந்த புயலி மலை 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? கையிலோட அண்ணனை 2 நாளா காணோம்ல, அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். இது கருத்தையா காணுமா? ஏம்ல கடலுக்கு எதுவும் போயிருப்பானோ? போல யாரும் போல. நீங்க இந்த மலையில இருந்து என்ன செய்ய போறீங்க? நீங்க வீட்டுக்கு போங்க. அவன் எங்க இருந்தாலும் நான் தேடி பிடிச்சு கூட்டியாரேன். முதல்ல லாட்சி புரியல, நான் இவங்க கொண்டு வீட்டுல விட்டு வந்துடுறேன். அவங்க போய்க்கிடுவாங்களே, நீ வேணா நம்ம கடலுக்குள்ள போய் தேடி பார்த்து வருவான். இறக்கிடுவான் போட்டுருக்கு. கருத்தையா, 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 கருத்தையா. நல்ல தேடி பாத்தியல, பார்க்காமல சொல்றாங்க போல. அது கருத்தியா தானே அது? அங்க பாரு.